அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரமதானில் ஃப்ரைடே அன்னைக்கு இஃப்தாருக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இஃப்தாருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஃபஸ்ட்டு இன்றைக்கி வடை செய்யலாம் அப்படின்னு உளுந்தை ஊற போட்டிருக்கேன். அடுத்ததாக ஸ்வீட்டுக்கு ரோஸ் மில்க்கு கடல் பாசி செய்ய போகிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. அதில் ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு பக்கம் இங்கே கடல் பாசி கரைஞ்சி கொதிச்சிட்ருக்குது. அடுத்த அடுப்பில் பால் சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ரோஸ் மில்க் கடல் பாசி ரெசிபி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் சிரப்பு இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சரியாக இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது செட் ஆகுறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நான் ஊற்றி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். கடல் பாசி ரெஸ்ட் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு முட்டை வட்டலப்பமும் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் நான் ஏற்கனவே பாதாம் பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதோட 4 முட்டையை சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பீட்டரில் பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை வட்டலப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே இருக்குது. அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதை வேக விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் டபுள் பாயில் பண்ணலாம்னு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த முட்டை கலவையில் கொஞ்சமாக ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு எப்படியும் மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ இதை மூடி வச்சு இது வெந்துட்டுருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு அடுப்பில் நான் இன்றைக்கி மசாலா சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கருப்பு கொண்டக்கடலையை வச்சு தான் இந்த மசாலா சுண்டல் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நோன்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா சுண்டல் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சுண்டல் செய்கிறதுக்காக நான் கருப்பு கொண்டக்கடலையை முன்னாடியே ஊற வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். என்னோடய ரமதான் ப்ரிப்ரிப்பரேஷன் வீடியோவில் எப்படி கொண்டக்கடலை பருப்பு வகைகள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீசரில் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இப்போது வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலையை நான் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையில் இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா இதில் கோட் ஆயிருச்சு. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மசாலா சுண்டல் நல்ல டேஸ்ட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை வட்டலப்பமும் இங்கே இன்னொரு அடுப்பில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம், இது நல்லா வெந்திருக்குதா இல்லையான்னு. வெந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்காக கத்தியால் ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு முட்டை வட்டலப்பம். இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. நான் சும்மா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீஸ் போட்டிருக்கேன். இதில் நம்ம நிறையா ஆல்மண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம். ப்ளஸ் முட்டையும் சேர்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை வட்டலப்பமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்ததாக ஊற வச்ச உளுந்தை நல்லா அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு இந்த வடை. கடல் பாசியும் இப்போ செட் ஆயிடுச்சு. பாருங்கள், ரோஸ் மில்க் கடல் பாசி ரோஸ் சிரப் ஊற்றி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ இதை பீசஸ் போட்டுக்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் நான் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.